ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல டாக்டர், உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, உடம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். சீசன் நன்னல்லை. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல டாக்டர், சோர்வா இருக்குன்னு சொல்ல வந்து. அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஜுரம் வரும், முடிவு அம்மையில கொண்டு போய் விட்டுரும். ஊரெல்லாம் அம்மை எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லி கலெக்டர் பிஏ இப்பதான் போன் பண்ணார். கை கொடுங்க, பி கேர்ஃபுல். ஹலோ, டாக்டர் சாரி ஸ்பீக்கிங். கலெக்டர் பேசுறா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். இப்பதான் உங்க பிஏ போன் பண்ணார். 100 மேல ஆயிட்டா? உங்களுக்கு நல்லா தெரியும், இது வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு மெடிசன் இல்லை. என் வட்டாரத்தை பொறுத்தவரையிலும் மேற்கொண்டு இது பரவாம தடுக்கிறதுக்கு ஆசி டாக்டர் சின்சியரா என்ன பண்ணுமோ அதை பண்ணி விடுறேன். போதும். இது போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இட் இஸ் மை டியூட்டி. இப்ப நான் உங்களை போக சொல்றது என் பிள்ளைய பாக்குறதுக்கு இல்லை. வேற யார பாக்க? என் மாட்டு பொண்ணை பாக்க. அவளுக்கு என்ன என்ன ஏதுன்னு அங்க போய் அவளை பார்த்தாலே தெரியும். என்னையே கேட்டு இருக்கேளே. கோச்சிக்கப்படாது. அவ உடம்புக்கு என்ன, அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்றாங்கறத என்னன்னு சொன்னேன்ல, அதுக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டே போடுவனும் இல்லையோ, அதுக்காகத்தான் கேட்டேன். டாக்டர், இப்ப அவளுக்கு 3 மாசம். அப்படியா? வெரி குட். முன்னெல்லாம் என்கிட்ட மணிக்கணக்கா கலகலகலன்னு பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு கோவில்ல 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள அப்படியே சோர்ந்து விழுந்துட்டா டாக்டர். அது வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் பொண்ணுதானே. அது வந்து 3வது மாசம் மசக்கே வரும்பாலும் இல்லையோ. மசக்கென்ன மயக்கம் தான் வரும் டாக்டர். கண்ணை கொண்டு போய் அப்படியே சொருகாது, தெரியுமோன்னா? கண்ணை சொருகிறதா? ஆமா டாக்டர், அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டாக்டர், என் குழந்தைய அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவ திருப்பி கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமா உண்டு. இப்போ என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன். அவளை உசுரோட காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. என்ன செலவானாலும் சரி, அது செய்யறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர், காத்துட்டு இருக்கேன். எல்லாம் சரியா போச்சு. வெரி குட். ரொம்ப சீக்கிரம் எங்க இனி பயம் இல்லை. அவனுக்கு பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் சொன்னா நம்ப மாட்டேங்குது. என்னம்மா, கொஞ்சம் கை நீட்டு பார்க்கலாம். கை நீட்டு. ஒண்ணும் இல்லையே, முகத்துல வீக்னஸ் தெரியுது. உடம்புக்கு ஏதாவது உபதிரம் பண்றதா என்னன்னு சொல்லுமா? அவங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு ஒண்ணுக்கு சாதி வைக்க ஒண்ணு கிடையாதுங்க. தான் புருஷன் இப்படி பார்த்ததுல இருந்து தாலி பட்டா கடந்து செத்தீங்க இருக்கிறவங்களையும் சாவடிக்குது அந்த புள்ள. ஏமா அப்படியா? உன் ஆத்துக்காரர் தான் எல்லாம் சரியா போச்சம்மா. இனி தாராளமா சாப்பிடலாமே. அவங்க எந்திரிச்சு உட்காட்டுங்க. எந்திரிச்சிருவோம்மா. நான் சொல்றேன், இன்னும் சாப்பிடு. நீங்க சொல்லி உங்களுக்கு என்னங்க தெரியும்? நகரப்பா, என்னங்கிறது என்னன்னு சொல்லு, நான் தெரிஞ்சு விடுறேன். ஏதோ மகமாய் காப்பாத்திட்டா. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணாயிருந்தா அந்த அம்மா என்ன சொல்லிருப்பா தெரியுமா? என்ன சொல்லிருப்பா? என் குழந்தைய மயக்கி சேரி கிழித்துட்டு போய் கொன்னுட்டான்னு மண்ணை வாரி அரைச்சிருப்பா. ஏதாவது ஆயிருந்தா தானே. இப்ப எல்லாம் சரியா போடுதம்மா. இன்னும் நல்லா சரியா போய் தலைக்கு 3 தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அவங்களை அழைச்சுக்கிட்டு போய், இந்த அம்மா உன் பிள்ளைய உசுரோட உன் கையில ஒப்படைச்சிட்டேன், என் வார்த்தை கழிச்சுட்டேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுறேனோ சாவறேனோ என்னவா போறேனோ. செல்லத்தன்னு ஒண்ணு தெரிஞ்சிடணும். இங்க நானா வரல தெரியுமோ? உங்க மாமியா என் வீட்டுக்கு வந்து என் குழந்தைய அம்பாள் ஒப்படைச்சுட்டேன், என் மாட்டு பொண்ணை உங்க கையில ஒப்படைக்கிறேன், அவளை உசுரோட சௌக்கியமா திருப்பி ஒப்படைக்க வேண்டியது உங்களுடைய கடமைன்னு சொல்லி அங்க கதறின்னு இருக்க. இத கேட்டதுக்கு அப்புறமாவது நீ சாப்பிடலாமையோ? அம்மாவே இந்த வார்த்தையை சொன்னதா நான் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு சோறு தண்ணி வேணுமான்னு நான் கேட்டதா? நீங்க போய் அவங்க கிட்ட கேளுங்க. என்னம்மா, நீங்கதான் இருக்கா? ஆமா டாக்டர். அங்க எப்படி? உங்க பையனுக்கு ஆல்மோஸ்ட் இறங்கி கொடுத்து, இனி பயம் இல்லை. என் மாட்டு பொண்ணு எப்படி இருக்கா டாக்டர்? உடம்புக்கு ஒண்ணு இல்ல, வேணும்னே கொலைப்பட்டினியா கிடந்து உடலை வாட்டிண்டு உசிரியா அணவோ போக்கிட்டு இருக்கா. இத பத்தி அம்மாச்சி நண்ட ஒரு விஷயம் சொன்னா. ஏமா, அந்த பொண்ணு மீன் ரொம்ப பிரியமா சாப்பிடுவாளா? அப்படியா? பிரியமா பிராணனையே விட்டுடுவாளே. அப்படி சொல்லுங்க. அப்படி பிராணனுக்கு நிகரா மதிச்சு சாப்பிட்டு இருந்த அந்த மீன் வாடை தன் ஆத்துக்காரனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே அறவே நிறுத்தி விட்டா. சாப்பாடு அரைகுறையா போச்சு. அதுலயும் ஆம்படியா இந்த நிலைமைக்கு வந்த உடனே அந்த அரைகுறை சாப்பாட்டையும் அடியோட நிறுத்தி விட்டா. வீக்னஸ் வராம என்ன செய்யும்? பெட்ரோல் இல்லாம கார் ஓடுமான்னு. அது சரி, அது சரி. ஏன் டாக்டர், இந்த மீனை பத்தி உங்க வைத்தியத்துல என்ன சொல்றது? இந்த கேள்விக்கு நான் ஒரு டாக்டரா இருந்து பதில் சொல்றேன். மீன்ல இல்லாத விட்டமின் சத்துக்கள் வேற எதுலயுமே இல்லை.
நல்லதோ கெட்டதோ வருஷக்கணக்கா வழக்கமா பிரியமா சாப்பிட்டு இருந்த ஒரு வஸ்துவை திடீர்னு நிறுத்திட்டாலே வீக்னஸ் தன்னால வந்துடும். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, பிராந்தி விஸ்கி சாராயம் ஏராளமா சாப்பிடறோம் இல்லையோ, அதுல சில பேர் விட்டுன்னு விட்டுருவா, உடனே கை காலம் ஆட ஆரம்பிச்சிடும். கெடுதலை விட்டாலே இந்த நிலைமை என்ன, சகல சத்துக்களும் நிறைஞ்ச மீன் உணவை அந்த புண்ணு சன்னா நிறுத்திட்டா பாருங்க. இந்த வீக்னஸுக்கு அதுதான் முக்கிய காரணம். அப்போ இந்த நிலைமையில அது குடுக்கலான்னு சொல்றேல? அதைத்தான் குடுக்கணும்னு நான் சொல்லலம்மா, அதையாவது கொடுத்து அவளை நல்லா சாப்பிட வச்சாதான் அவ உடம்புல ஜீவன் நிலைக்கும். அதை செய்ய முடியலன்னு வச்சுங்க, அப்புறம் என்ன டாக்டர் இப்படி ஆயிட்டேன்னு என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிள்ளைக்கு அம்மா வாத்திருக்குல்ல, அது இந்த சேரிதான் நினைச்சுக்கிட்டு வராத போல இருக்கு. இருக்கும். வாங்க தாயி வாங்க, உங்க பிள்ளை காலவுல சேரில இருக்குதுங்க. தெரியாதா எனக்கு? நான் இந்த சேரிக்கு தாண்டி வந்தேன், அதுவும் உன்னை பார்க்கதான் வந்தேன். என்ன பாக்கவா? ஆமாடி, உன்னால எனக்கு ஒரு பெரிய காரியம். சொல்லுங்க தாயி, உங்களுக்கு நான் செய்ய மாட்டேங்க. செய்வடி, நீ செய்வேன்னு நம்பித்தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்றேன்னு துணிஞ்சு வந்தாச்சு, சொல்லித்தானே ஆகணும். அது வந்து அம்மா, நான் வேணுமா தனியா வரட்டுங்களா? அதாண்டி, வாடி. என்னம்மா சங்கதியை சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, சில விஷயங்கள் சில பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். இந்த லோகத்தை என்னால புரிஞ்சுக்க முடியலையே. அழ வேண்டிய இடத்துல சில பேர் சிரிக்கிறான், சிரிக்க வேண்டிய இடத்துல சில பேர் அழறா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா பேச வேண்டியிருக்கு. ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அந்த ஜாக்கிரதைய புரிஞ்சவனி பேரம் பேத்தி எடுத்தவோ மாட்டு பொண்ணு மகளா பாவிச்சு நடத்திட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேன்னு வச்சுக்கோ, நீ என்ன தப்பா நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தாண்டி உங்ககிட்ட கையேந்து நின்று இருக்கேன். இதெல்லாம் எதுக்கம்மா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. சொல்றேன்டி, என் குழந்தை இருக்கானோ இல்லையா? அம்மா வாத்திருக்குதுங்க. ஆமாண்டி, அதுக்காக அந்த செல்லக்கண்ணு பச்சை தண்ணி கூட பல்லுல படப்படாதுன்னு பிடிவாதமா இருக்காளாம். அப்படி விட்டு விடலாங்களா? வாயும் கயிறுமா இருக்கிற பொண்ணு அது இசிட்டப்பட்டத சேஞ்சு கொடுத்து பக்கத்துல இருந்து ஊட்டி விட வேண்டிய நேரம் இல்லைங்களா இது? ஆமாடி, என் மாட்டு பொண்ணுக்கு என்ன இஷ்டம்னு நோக்கு தெரியுமா இல்லையோ? எனக்கு நம்ம உலகத்துக்கே தெரியும், மீன் குழம்பு வேணாக்கா 2 உருண்டை சாஸ்தியா தான் திங்கும். அதை பத்தி கூட நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன்டி, எதையாவது கொடுத்து அவளை சாப்பிட வச்சிருங்க, இல்லன்னா அவ உடம்பு டேஞ்சரா போயிடும் அப்படின்னு சொல்ற. அதனால கொடுப்பமே அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன்டி. ஏமா இந்த குழம்புக்கா இப்படி கிடந்து குழம்புறீங்க? குழப்பமெல்லாம் குழப்பமாயிட மாடி. ஒரு குழப்பமும் வேணாம். செய்வாதீங்கம்மா, என் வீட்டுல இன்னைக்கு வேற மீன் குழம்பு தான் வச்சிருக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கொண்டு போய் கொடுத்து அவளை சாப்பிட வச்சுடுறேன். படி, அவ பாட்டன் சொல்லியாச்சு, டாக்டர் சொல்லியாச்சு, சேரில இருந்து அத்தனை பேரும் சொல்லியாச்சு, அவ சாப்பிடல. நீ சொன்னா சாப்பிடுவாளா? நான் பக்கத்துல இருந்து போட்டாத்தான் அவ சாப்பிடுவான். அப்ப நான் கொண்டு வரேன், நீங்க போடுங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னதாமா செய்ய சொல்றீங்க? இத பாரு, நான் அந்த தென்னந்தோப்பு கிட்ட நின்று இருக்கேன், நீ அதை எடுத்து நாங்க வந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போண்டி, யோசிப்போம். அவ இல்லாம அவன் இந்த ஆத்துக்குள்ள வரமாட்டேங்கிறான். அதை மறந்துட்டு நான் என்னமா தப்பு பண்ண மாதிரி என்னையே கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன கதை? ஏன்னா இப்போ நீங்க கோச்சுக்கப்படாது. மனுஷால் என்ன நிலைமையில இருக்கா, லோகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி கோபம் வருமா? என்ன நடந்துட்டு இருக்கு? என்னமோ நடந்துருக்கு போங்க. பாருங்க, குழந்தை இங்க வந்துட்டோம், அவ வேணா அவதான் வந்துட்டு போயிட்டு வேணா இருக்கட்டுமே. இப்ப என்ன? இந்த பழபழா பிசினஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? என்ன யோசனை இது? தினசரி அந்த பொண்ணு சேரில இருந்து நம்ம மாத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா லோகத்துல என்ன நினைப்பா? பெரிய லோகம். லோகமா லோகம்? மனுஷால் தானே, மனுஷாளுக்கு எப்போ ஏதாவது வரும். அப்படி நம்ம குழந்தைக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த லோகம் தான் வந்து கதறிட்டு இருக்க போறதா? லோகமா லோகம்? லோகம் என்ன லோகம்? சரி 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 சரி, லோகத்தை விட்டுருவோம். அட்லீஸ்ட் அக்ரஹாரத்தை பொறுத்த வரையிலாவது நாம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போலன்னா எப்படி? ஏன்னா நம்ம குழந்தைக்கு இப்ப உடம்பு முடியல, அதுக்காக 3 மாச கர்ப்பத்தோட இந்த அக்ரஹாரமா போய் அம்மன் கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப வேற யாரு அங்க பிரதட்சணம்? உங்களுக்கு உடம்புக்கு வந்துருச்சுன்னா யார் பண்ணுவா? எனக்கு வந்தா நீதான் பண்ணணும். நம்ம குழந்தைக்காக யாரு பண்ணுவா? ஓஹோ, செல்லக்கண்ணு. ஆமாங்க. பாத்தியா எப்படி இருக்க? எப்படி இருப்பான்னு கேளுங்க. என்னமோ அவ சேரியில பிறந்துட்டா, வளர்ந்தது நம்மாத்துல தானே. ஏன்னா என்ன எப்படி கேப்பா தெரியுமோ? அம்மா இட்லி இருக்கா, வடை இருக்கா,
எனக்கு மட்டும் பாவாசம் இல்லையா என்கிட்ட மல்லுக்கு நிப்பா. இது பாருங்க, நான் அவளை கூப்பிட்டேன்னு வச்சுங்க, ஓடி வர்றது செல்லக்கண்ணா காளைக்கண்ணான்னு தெரியாம தவிச்சுன்னு அப்படியே நிப்பேன். அப்படி பார்த்த அந்த பொண்ணு இன்னைக்கு கோவில்ல பாக்குறேன், கொடியா துவண்டு போயிட்டா, சரகா ஆயிட்டா. சாரி சாரி. சரி சரி சரி, கிளம்போ. ஆத்துக்காரனுக்கு ஒண்ணுன்னா ஆத்துக்காரிக்கு அப்படித்தான் இருக்கும். போட்டோம், அவகிட்ட பேசணும். எல்லா நேரத்திலையும் மனுஷாலால பேச முடியாதுன்னா என்னமா பத்து, மத்த நேரத்துல எல்லாம் பத்திரிகை படிச்சுட்டு மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பியே, இப்ப பேசப்படாதோ? பேசுறேன், என்ன பேசணும்? அதாண்டி கோயில்ல நான் அவளை பார்த்தது, அவளோட பேசினது எல்லாத்தையும் அண்ணா கிட்ட சொல்லு. அதாவது அண்ணா, கோவில்ல மாட்டு பொண்ண பார்த்தா, பேசினா, தட்டி கொடுத்தா, தடவி கொடுத்தா, அவ பேர்ல அம்மனுக்கு அர்ச்சனை வரைக்கும் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. இதுக்கப்புறமா நீ போய் அவளை சீண்டிட்டு இருக்க பாரு, அது என்னமோ நேக்கு ரசமா படலை. அண்ணா இருக்குடி, பண்றதெல்லாம் நீங்க 2 பேரும் பண்ணிட்டு பழைய எந்த அலையில என்ன போடுறாள்? நான் ஒதுங்குறேன் அம்மா. என்ன இந்த நேரத்துல இப்படி ஒதுங்கி போனா என்ன ஆறுது? என்ன ஆகணும்? நான் தான் சொன்னேன், அவ வந்துட்டு போயிட்டு இருக்கட்டும். இதை தவிர வேற யோஜனை ஏதாவது உண்டா? இந்த மாதிரி நேரத்துல இதை விட நல்ல யோசனை மனுஷனுக்கு தோணுமோ? தோணாதுன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியே இருந்துட்டு போகட்டும். மேற்கொண்டு நானா புதுசா எதுவும் பண்ற மாதிரி இல்ல. இல்லை இல்லை. பாடிப்பட்டு அங்க குழந்தை 2 உடம்பு முடியாம கிடக்கிறதுகள், அதை சொல்லி சொல்லி நான் இங்க கவிழ்ந்து இருக்கேன். அதை கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காம என்னமோ லோகம்ங்கிறார், கோத்திரம்ங்கிறார், அக்ரஹாரம்ங்கிறார். இதை விட புதுசா நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்ல, போடின்னு சொல்லி மங்களம் பாதித்தார். இவர் மனசு பாம்பு கடிச்சுட்டாமே. எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரத்துக்கு மேல. என்ன பாம்பு? தெரியலையே. கடிச்ச பாம்பு இங்க இல்லையே. வயல்ல கடிச்சது இங்க எப்படி இருக்கும்? இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்தே? நான் எங்கேயோ இருந்த பல பேஷண்ட்கள் டிஸ்டர்ப் பண்ணா இங்க பேஷண்ட பார்க்கணும் இல்லையோ? என்னம்மா ஏம்மா பாம்பு கடிச்சுதா? ஆமா டாக்டர். கடிச்ச பாம்பை பாத்தீங்களா? பார்த்தேனே. எப்படி? பாம்பே பாத்தீங்களா? பாம்பாட்ட எதையாவது பாத்தீங்களா? நெளிஞ்சு வந்து நேர படம் எடுத்து இப்படி போட்டு எடுத்து டாக்டர். நேரம் இப்படியே போட்டு விட்ட போட்டுடுங்க. கட்டு போட்டுருக்க இந்த இருந்தானா? பேஷ் பேஷ் ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணிருக்கல? வெரி குட். நத்திங், ஒண்ணு இல்ல. என்னைய ஒண்ணும் இல்லங்கிற, பாம்பு கடிச்சிருக்குங்கறா. என்னங்கண்ணே இப்ப பாம்பு கடிச்சா என்ன? அட பாவி பிராமணா, பிராணம் போயிட்டாதோ. ரொம்ப வேலை கேக்குறேன். நெக்ஸ்ட் விடல. பாம்பு கடியில 2 விதம் இருக்கு. விதம் 2ன்னு என்னங்கண்ணா அது? சொல்றேன். பாம்பு படம் எடுத்து அப்படி சாச்சு போட்டுக்கணும் வைங்க, பாய்சன் இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். நேர போட்டுக்கணும் வைங்க, ஒண்ணும் இல்ல. இது எப்படிங்கறீ? நேரா போட்டுருக்கு. எப்படி சொல்றீர்? ஏங்கண்ணே என்னைய குறுக்கு வச்சால பண்ணல. ஏங்கண்ணா வரா வரான்னு கத்துறீர், தெரிஞ்சுக்கத்தானே கேக்குறேன். பாம்பு கடிச்சு 2 மணி நேரம் ஆச்சுங்கிறீரு. பாம்பு அப்படி சாச்சு போட்டிருந்தா இந்நேரம் அம்மா சாஞ்சு ஒரே பிளாட் ஆட்டம் க்ளோஸ். நுரதடிச்சு அது எப்படி? மனுஷன் பயத்துல ரத்தத்தையே கேட்கிறான், நுர கேட்கிறான். என்னங்கண்ணே என்னது இவ்வளவு சொல்லி உம்மன் இருக்கல? எல்லாரும் ஹாப்பியா இருங்கோ, பகவான் இருக்கேன். அம்மா இந்தாங்க சாமி. அடே, நான் உனக்கு கொடுத்தது கொடுத்ததா, உனக்கு மாட்டு கொண்டு வர்றச்சு அவ கையில கொடு, வச்சுக்கோடி. அம்மா ஓம் தேவேந்திரஜமஜனலங்கரேவாஸ்தாம் விஸ்வரூபா பசவோ மதந்தே தானோ வந்தே சமோர்யந்துமானா வேணுர்வாஜமானுபதுஷ்டுவேதோ சுமஹோர்த்தோ சஜ்ஜன கிருண்ணந்தோ சுமஹோர்த்தமஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து. என்ன யோஜனை? மகாலட்சுமி பிரசாதம் இருக்கு வேற கொடுத்துட்டு இருக்கா. என்ன யோசிக்கிறீர்? சாப்பிடுங்க. பாத்தேடா, என் மாட்டு பொண்ணு கையில இருந்து வாங்கி சாப்பிட யோசிக்கிறாள். என்ன கையில இருந்து வாங்கி சாப்பிடறது கொடுத்து வச்சிருக்க வேண்டாமோ? இப்ப பேசு, உனக்கே அந்த ஞானம் லேட்டா தாண்டி வந்தது. அம்மாடி செல்லக்கண்ணு, பொண்ணையும் பிள்ளையும் அழைச்சிட்டு போய் முதல்ல அம்பாளை சேவிச்சுட்டு சொல்லுடி. ஐடியா.